Hello everyone, I am Raj. Welcome to our channel. CMC Vellore Medical Collegeல MBBS நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2024ல் எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும், அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் பயாலஜி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக நடத்துகிறோம். இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் எவ்வளோ MBBS சீட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். CMC வெல்லூர் காலேஜை பொறுத்த வரைக்கும் 100 சீட்ஸ் வந்து MBBSக்கு இருக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சீட் வந்து ஒரு 50 சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு வரும்போது ஒரு 50 சீட்ஸு. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக 50 சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா? அந்த 50 சீட்டை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு 20 சீட்ஸ் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் கோட்டா தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோட்டாவில் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்போது 30 சீட்ஸ் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்க, முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 30 சீட் வந்து இருக்குது. நீங்கள் நீட்டில் நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 50 சீட்ஸ் இருக்குது. அந்த 50 சீட்ஸ் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். CMC காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு 10 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் வந்து ஒரு 38 சீட் வந்து போகுது, ஸ்பான்சர் சீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஓப்பன் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சீட் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த 30 சீட்டுக்கு தான் வந்து காம்படிட் பண்ணுவீங்க. சரி, இதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் சீட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க், சரிங்களா? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் கேட்டகரி வைஸாக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓசிக்கு வந்து 2023ல் 677 மார்க்குக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 700+ மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 655க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு 680 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா சேஃப் மார்க்காக இருக்கும். பிசிஎம்க்கு வந்து 434க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 455வது நம்ம எதிர்பார்க்கலாம். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 632க்கு வந்து லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு 660 இல்லைனா ஒரு 650க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? எஸ்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 584க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஒரு 600+ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க், இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ 7.5 ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றத சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான் வந்து அலோகேட் ஆகிருந்தது. பிசிஎம் அண்ட் எம்பிசிக்கு வந்து அலோகேட் ஆகிருந்தது. 2023ல் பிசிஎம்க்கு 434க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 460 நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 415க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிருந்தது. இந்த வருஷம் வந்து ஒரு 440 நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், அதர் கேட்டகரிஸாக இருந்தாலும் கூட ஒரு 480 மார்க்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜில் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. சரிங்களா? 7.5 ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதுக்கான கோட்டா. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டாஃப் கோட்டாவுக்கு லாஸ்ட் இயர் வந்து 523க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு 550 நம்ம எதிர்பார்க்கலாம். கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 431க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 450 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CMC வெல்லூர் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு காலேஜை பற்றின வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.